தி லயன் கிங் கதை ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவின் பரந்த பெருமைமிக்க நிலங்களில் முஃபாசா என்ற புத்திசாலி மற்றும் உன்னதமான சிங்கராஜா விலங்கு இராச்சியத்தை ஆட்சி செய்தார். அவருக்கு சிம்பா என்ற மகன் இருந்தான். அவர் அடுத்த ராஜாவாக இருக்க வேண்டும். தலைமை, பொறுப்பு மற்றும் வாழ்க்கை வட்டம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை சிம்பாவுக்கு முஃபாசா கற்பித்தார். இருப்பினும் முஃபாசாவின் பொறாமை கொண்ட சகோதரர் ஸ்கார் தனக்காக அரியணையை விரும்பினார். ஒரு தந்திரமான திட்டத்துடன் ஸ்கார் சிம்பாவை ஒரு ஆபத்தான பள்ளத்தாக்கிற்குள் இழுத்து ஒரு காட்டெருமை நெரிசலை தூண்டியது. முஃபாசா சிம்பாவை காப்பாற்றினார், ஆனால் ஸ்கார் அவரை காட்டிக் கொடுத்தார். அவர் அவரை ஒரு குன்றிலிருந்து தள்ளி அவரது துயர மரணத்திற்கு வழிவகுத்தார். ஸ்கார் பின்னர் சிம்பாவை ஏமாற்றி அது தனது தவறு என்று நம்பி அவரை ஓடிப்போகச் செய்தார். மனம் உடைந்து தொலைந்து போன சிம்பா ஒரு காட்டிற்கு தப்பிச் சென்றார். அங்கு அவர் 2 புதிய நண்பர்களான டிமோன் மற்றும் பும்பாவை சந்தித்தார். கவலை இல்லை என்று பொருள்படும் ஹகுனா மாதாடா என்ற கவலையற்ற தத்துவத்தை அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தனர். சிம்பா காட்டில் வளர்ந்தார். ஒரு நாள் வரை தனது கடந்த காலத்தை மறந்து அவரது பால்ய நண்பர் நலா அவரை கண்டுபிடித்தார். ஸ்காரின் கொடூரமான ஆட்சியைப் பற்றியும் பிரைட் லேண்டர்ஸ் எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதைப் பற்றியும் அவள் அவனிடம் சொன்னாள். முதலில் சிம்பா தனது கடந்த காலத்தைப் பற்றி பயந்து தயங்கினார். ஆனால் புத்திசாலியான பபூன் ரஃபிக்கியின் வழிகாட்டுதல் மற்றும் முஃபாசாவின் ஆவியுடன் சிம்பா தனது உண்மையான விதியை உணர்ந்தார். அவர் பிரைட் லேண்ட்ஸ் திரும்பினார் மற்றும் ஸ்கார் எதிர்கொண்டார். ஒரு கடுமையான போரில் சிம்பா ஸ்காரை தோற்கடித்து ராஜாவாக தனது சரியான இடத்தை மீண்டும் பெற்றார். ஆட்சியாளராக சிம்பாவுடன் பிரைட் லேண்ட்ஸ் மீண்டும் செழித்து வாழ்க்கை வட்டத்தில் அமைதியையும் சமநிலையையும் மீட்டெடுத்தது. தார்மீக உண்மையான தலைவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சரியானதை கடைப்பிடிக்க வேண்டும்.